நம்ம கூட வந்து ஒரு விவசாயி இருக்கிறாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியுது பீச் மரங்கள். We sell peaches. We all use drip irrigation. இப்படியே நடந்து போனோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற பூந்தோட்டத்துக்கு போயிடலாம். இது அமெரிக்க கிராமத்து பயணம் 2. அமெரிக்க கிராமத்து பயணம் 1 பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம அமெரிக்க கிராமத்து பயணம் 2ல் அமெரிக்காவில் டெக்சஸ் ஸ்டேட்டில் சான் ஆண்டனியோல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்துக்கு தான் போக போகிறோம். ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் கிராமத்தில் நிறைய விவசாயம் செய்கிறாங்க. குறிப்பாக பழங்கள், காய்கறிகள், பூக்கள். ஒவ்வொரு சீசனில் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மார்ச் ஏப்ரலில் போனோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி கிடைக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் போனோம் அப்படின்னா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் கிராமத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் பேச போறோம். முக்கியமா விவசாயிகளுடன் கலந்துரையாடல் செய்ய போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. போலாம். ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் வில்லேஜ் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் 40 நிமிஷம் நம்ம ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். கடைசி நம்ம போய் சேர்ற வரைக்குமே பெரிய ரோடு இருக்குது. பட் ஆள் நடமாட்டம் இல்லாத சிங்கிள் ரோடுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக இந்த ரோடுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். சுமார் 1 மணி நேரம் டிரைவ் பண்ணி என்ஸ்கி ஆர்ச்சர்டுக்கு வந்தாச்சு. அதாவது என்ஸ்கி பழத்தோட்டம். இது மெயின் ரோடு ஒட்டியே இருக்குது. பின்னாடி தோட்டம் இருக்குது. அதிலிருந்து பழங்கள், காய்கறிகள்லாம் பறிச்சுட்டு வந்து முன்னாடி இருக்கிற இந்த கடையில் விற்பனை செய்கிறாங்க. முன்னாடி கடையில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி தோட்டத்தை போய் பார்ப்போம். தோட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற கடையில் இருக்கிறோம். இந்த கடை காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் மற்றும் பழங்களை பறிச்சுட்டு வந்து வைக்கிறாங்க. காலையில் 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளவே அவங்க ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்த காய்கறிகள், பழங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் தீர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்திருக்கிறது இப்போ 1 மணி. ஆல்மோஸ்ட் எல்லாம் காலியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே போய் பார்ப்போம். இங்கே ஃப்ரெஷ்ஷாக பறிக்கப்பட்ட பழங்கள் மட்டும் இல்லாமல் அந்த பழங்கள்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஜாம் வச்சுருக்கிறாங்க. பிளாக்பெர்ரி ஜாம், ஸ்ட்ராபெரி ஜாம், பீச் ஜாம், இந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான பழங்கள் இங்கே கிடைக்கும் இல்லைங்க. அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஜாமும் இங்கே விற்பனை செய்கிறாங்க. முன்னாடியே சின்ன கிச்சன் வச்சிருக்கிறாங்க. இங்கே உணவும் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம், பார்பிக்யூ, நிறைய ஸ்நாக்ஸ் இதெல்லாமே இங்கே கிடைக்குது. கடைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கோம். நம்ம கூட வந்து ஒரு விவசாயி இருக்கிறாங்க, ஃபார்மர். ஸோ நம்மக்கிட்ட நிறைய விவசாயம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி விவசாயம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து அவங்க ஆன்சர் பண்ண போகிறாங்க. இவங்க நிறைய பயிர்கள் இங்கே விளைவிக்கிறாங்க. ஸோ என்னென்ன பயிர்கள்லாம் இங்கே விளைவிக்கிறாங்க, அண்ட் இவங்களுக்கு தண்ணீர் எப்படி கிடைக்குது, எலக்ட்ரிசிட்டி எப்படி கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுப்போம். Hi everyone, I'm Lindsay Yenske with Yenske Orchards here in Fredericksburg, Texas. My family has been growing peaches since the 60s. I actually married into this gem. My husband was born and raised here on this very land. We really love what we do. It's a lot of hard work, but it's just in our blood. What kind of manure and fertilizers are being used? Well, that's really a good question for my husband. He's the one who's really hands-on in the field. I'm more
retail. From where do you get the supply of water for irrigation? So we have a couple of wells that we have drilled out here that are specifically used for the orchard. You'll notice through the peach trees when you see them, and the pumpkins specifically, those are the water lines are run underneath the plastic. So they call it drip irrigation, right? Yes, Okay. that would be the correct term. Yes. Thank you. So do you get any incentives or support from government? Oh, no, we do an insurance policy just because we have so many trees that's our big crop. Everything is based on that. What about the supply of power for agriculture? Do the farmers get any concession on the power bill payment when being used for agriculture? Nope, all personal. Nope, we get a bill just like everybody else. What kind of machines and equipments are used here for the purpose of farming? We just mainly use tractors, ATVs, like little mules, or whatever, like that. I don't know, like a Kawasaki, just to get into the field, but mostly just some tractors, and that's really it. How are the harvested crops being sold and marketed? So most of our peaches are sold right here. Now, in a typical year when we have more peaches in a crop, we sell those by having people come out and pick their own. We will also go to a couple of farmers markets and sell there. But as far as like big box stores, HEB, Walmart, things like that, we do not sell to. It's mostly just right here. So how do you manage the manpower? Well, my husband does probably 80% of it himself. It's really a family affair. My son helps out. My daughter helps me down here. My mother-in-law's in charge of some things. My father-in-law, who's 80, still gets on a tractor and does stuff in the field. So what type of crops you have here? We start that end of February, and we'll pick strawberries through the end of May, sometimes June. Then blackberries mid-May through mid-June. Peaches from May to August, sometimes September. Then from that we go on to pumpkins, and we do that from late September through October. And then we have Christmas trees. Cool. So we'll do that up until Christmas. We'll shut down January and February until it's time for strawberries again. So you always get water and electricity here? Yeah, we irrigate. Like right now we've been irrigating non-stop every day for like the last 2 months. Rain is essential because even though you can irrigate forever, it's not the same as rainwater. You can keep something alive, but it won't thrive unless it gets rain. Got it. Yeah. So, thank you. விவசாயம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஓரளவுக்கு நமக்கு விடை கிடைச்சிருக்கு. விடை தெரியாத கேள்விகளை இன்னொரு விவசாயியை சந்திக்கும் போது நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க என்னென்ன பயிர்கள்லாம் இருக்கு, என்னென்ன பழங்கள்லாம் பயிரிடுறாங்கங்கிறத வேகமா நடந்து போய் பார்த்துட்டு முன்னாடி இருக்கிற பழக்கடையில பழங்களை வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூசணிக்காய் தோட்டம், அதாவது பம்கின். ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் பூசணிக்காய் சீசன். எஸ்பெஷலி அக்டோபரில் ஹாலோவின் டைமில் பூசணிக்காவனுடைய டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதற்காக தான் இங்கே பூசணிக்காய் பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பூசணிக்காய் வச்சு நிறைய உணவு மற்றும் ஸ்நாக்ஸ்லாம் செய்வாங்க. இந்த பூசணிக்காய் செடி கீழே இருக்கிற அந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் கீழே தான் அவங்க சொன்ன அந்த ட்ரிப் இரிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான பைப்ஸ்லாம் வந்து புதைச்சிருக்காங்க. காலியாக இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ராபெரி போட்டிருந்தாங்க. ஸ்ட்ராபெரி சீசன் ஃபெப்ரவரியிலேருந்து மே வரைக்கும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்த வேறு ஏதாவது பயிரிடுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீச் ட்ரீஸ். பீச் பழங்கள் இந்த மரத்தில் இருந்தால் கிடைக்குது. பைப் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் சொட்டு நீர் பாசனத்துக்காக பயன்படுத்துகிற பைப். இது முன்னாடி இருக்கிற பழக்கடையை ஒட்டி இருக்கிற ஒரு சில மரங்கள். ஆக்சுவலாக இவங்க 50 ஏக்கர் அளவுக்கு பீச் மரங்கள் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. பொதுவாக விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது மற்றும் பீக் சீசனில் வந்தோம் அப்படின்னா, ஜூன் மாதம் போல் வந்தோம் அப்படின்னா, நாமே உள்ளே போய்ட்டு நமக்கு தேவையான பழங்களை பறிச்சுட்டு வந்துடலாம். இப்போ விளைச்சல் கம்மியாக இருக்குங்கிறதுனால அவங்களே பறிச்சுட்டு வந்து முன்னாடி இருக்கிற கடையில் விற்பனை செய்கிறாங்க. இங்கே பார்பிக்யூ செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் பார்பிக்யூ செய்கிற இடம். இது என்ன மரம் அப்படின்னு தெரியல.
I'm putting the turkey thighs on the pit for the barbecue. Cool. You sell only turkey here? No, we do pork, we have chicken, we do turkey legs, we have a brisket going. ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் கிராமத்தில் இருக்கிற என்ஸ்கியோட தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன பழங்கள்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். உள்ள இருந்த விவசாய பெண்மணி கிட்ட நமக்கு இருந்த சில கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் பழங்களும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பார்க்குறீங்களா? பீச்சஸ். ஸோ $6 ஒரு பாக்ஸு. இந்த மாதிரி 20 பழங்கள் இருக்குது. குவான்டிட்டி நிறையா தான் இருக்குது. பழங்கள் 2 சாப்பிட்டுட்டு பயங்கரமாக பசிக்குது. மணி 3. பக்கத்தில் மெக்டி ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போயிட்டு பர்கர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே போகிற வழி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். பார்க்க சின்ன ஆப்பிள் மாதிரி இருந்தாலுமே டச் பண்ணி பார்த்தா வந்து ஆப்பிள் மாதிரிலாம் கிடையாது. வாழைப்பழத்தோல் இருக்குது இல்லைங்க, நல்ல பழுத்த வாழைப்பழத்தோல். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது டச் பண்ணி பார்த்தா. அவ்வளோதான். பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது. கொஞ்சம் அதிலே புளிப்பு ஆட் பண்ணியிருந்தேன் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. பட் புளிப்பு வந்து எக்ஸாக்டாக தெரியல, அந்த ஸ்வீட் தான் வந்து அதிகமாக தெரியுது. 95% வந்து ஸ்வீட் இருக்குது, 5% புளிப்பு இருக்குது. என்ஸ்கி தோட்டத்துக்கு ஆப்போசிட்ல இன்னொரு தோட்டம் இருக்குது. இதனுடைய பெயர் வைல்ட் சீட் ஃபார்ம். இது ஒரு பூந்தோட்டம். இங்கே தாவரங்கள் விற்பனை செய்கிறாங்க, விதைகள்லாம் விற்பனை செய்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது மேபி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் இதை வேகமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போவோம். வைல்ட் சீட் ஃபார்முக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீல் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். இது வைல்ட் சீட் ஃபார்ம்னுடைய என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு கடை. இங்கே என்ன இருக்குங்கிறத வேகமாக பார்த்துருவோம். இந்த ஏரியாவில் நிறைய பூச்செடியினுடைய விதைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா நிறைய சொவெனியர் அண்ட் ட்ரெஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. முன்னாடி இருக்கிற கடையிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது ரெஸ்டாரண்ட்டு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வைன் டேஸ்ட் பண்ணுற ரூம். வைன் டேஸ்ட் பண்ணுற ரூம்குள்ளே நம்ம இப்போ போக போகிறதில்ல. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரெஸ்டாரண்ட் முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற நர்சரிக்கு போவோம். ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நர்சரி. இங்கே நிறைய தாவரங்கள் பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க, விற்பனையும் செய்கிறாங்க. நர்சரிக்குள்ளே அப்படியே நடந்து போகிறேன். உங்களுக்கு தெரிந்த தாவரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹர்ப்ஸ், அதாவது மூலிகை கீழே புதினாவும் வச்சிருக்கிறாங்க.
நர்சரிக்குள்ளே இருக்கிற செடிகளை ஓரளவுக்கு நம்ம சுற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற பூந்தோட்டத்தை நோக்கி நம்ம நடந்து போவோம். தண்ணியில் சின்ன சின்ன மீன்லாம் இருக்குது. கோல்டு ஃபிஷ் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு சிறிய தாமரை குளம். ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தாமரை குட்டை அப்படின்னு சொல்லிக்கலாம். தொடர்ந்து தோட்டத்தை நோக்கி நம்ம நடந்து போவோம். ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருக்கும். வாக்கிங் ட்ரையல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியகாந்தி பூ, சன்ஃப்ளவர். இந்த பூ எல்லோ காஸ்மோஸ். தமிழில் இதனுடைய பெயர் எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் பூக்களினுடைய சீசன் முடிஞ்சதுங்க. இப்போ அமெரிக்காவில் பீக் சம்மர். எப்போவுமே ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து அமெரிக்காவில் வெயில் உச்சக்கட்டமாக இருக்கும். இதுவே மார்ச் ஏப்ரல் மேல வந்தோம் அப்படின்னா இங்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் மார்ச் ஏப்ரலில் எடுத்த சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது என்ன செடி அப்படின்னு தெரியல, கேட்கறதுக்கும் பக்கத்தில் யாரும் இல்லை. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வைல்ட் சீட் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் ஆல்ரெடி 4:15. இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்த இடங்கள் போயிட்டுருக்கிறது எல்லாமே ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் கிராமத்துக்கு உட்பட்டது. ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் கிராமத்துக்கு மத்தியில் இருக்கிற ஒரு மெக்டிக்கு வந்திருக்கிறோம். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் நம்ம சாப்பிட போகிறதில்ல, காரில் உட்காந்துக்கிட்டே டிரைவ் த்ரூவில் நம்ம பார்சல் வாங்கிட்டு போகலாம். எப்படி வாங்குறேங்கிறத பாருங்கள். முதல்ல நமக்கு என்ன வேணுமோ அதை இங்கே ஆர்டர் பண்ணணும். ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக மெக்டியில் என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இருக்குங்கிறத இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு கூட நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு கார் அப்படியே கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணோம் அப்படின்னா பே பண்ணுற கவுண்டர். இங்கே பே பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த கவுண்டரில் நம்ம ஃபுட்டை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். No, I'm good. பே பண்ணியாச்சு. முன்னாடி இருக்கிற கவுண்டரில் அப்படியே நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பலாம். தேங்க்யூ. இங்கே இருக்கிற பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டு போவோம். இங்கே கெச்சப்லாம் நம்ம கேட்கலன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆர்டர் பண்ணும்போதே எனக்கு கெச்சப் வேணும்னு சொன்னால் தான் இங்கே சேர்த்து கொடுப்பாங்க. தனியாக பே பண்ண வேண்டியதில்லை, பட் சொல்லணும். நான் பட்டர் மில்க் கிறிஸ்பி சிக்கன் மீலாக வாங்கியிருக்கேன். மெக்டியில் இங்கே இருக்கிற யூஎஸில் இருக்கிற மெக்டியில் இந்த பட்டர் மில்க் கிறிஸ்பி சிக்கன் தான் ஓரளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு வரும், எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு வரும். ஸோ மீல் அப்படிங்கிறதுனால ஃப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. பர்கர் ட்ரிங்க்கு அப்புறம் ஃப்ரைஸ் சுமார் 500 ரூபா வரும் நம்ம இந்தியன் ருபீஸில் சொல்லணும் அப்படின்னா. இது கோக். இங்கே வாங்குற ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா தீர்ந்துருச்சு அப்படின்னா போய் ரீஃபில் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. சாப்பிட்டு முடிச்சாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான்.
வழியில் இன்னொரு பழக்கடை பார்த்தா 6 மணிக்கு தான் க்ளோசிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்தா ஆக்சுவலாக 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டாக் எல்லாமே தீர்ந்து போனதுனால. ஸோ நம்ம பயணத்தை தொடருவோம். இடம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆப்போசிட்ல நிறைய மாடுகள்லாம் இருந்தது. ஸோ வேகமாக இங்கே காய்கறிகள் பழங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆப்போசிட்ல ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு அங்கே என்ன மாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். இது சம்மர் அப்படிங்கிறதுனால வாட்டர் மெலனும் இங்கே நிறைய கிடைக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். வெண்டைக்காய் நம்ம ஊரில் கிடைக்கிற டேஸ்ட் இருக்காது. பட் ஓரளவுக்கு ஓகே. We sell peaches, tomatoes, fresh produce, jarred items such as peach preserves and stuff like that. So you have any problems with the insects? Of course, yeah. Pests are going to be a massive deal with peach trees, especially. We spray pretty early on in the year to manage for that. So what about irrigation? Like what type of irrigation? We all use drip irrigation. It's really super efficient with very little waste whatsoever. So we have long lines that run through all the trees, and then they just drip slowly out. Yeah. Thank you very much. Absolutely. இவங்களே டிராக்டரும் விற்பனை செய்கிறாங்க. அண்ட் விவசாயத்துக்கு தேவையான சில பொருட்களையும் விற்பனை செய்கிறாங்க. இங்கே நிலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 1 ஏக்கர். இவங்க ஃபேமிலி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 80-85 ஏக்கர் நிலத்தை ஒரு சிறிய வீட்டுடன் 10 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்தியன் ருபீஸில் சொல்லணும்னா இந்த கிராமத்தில் 85 ஏக்கரை சுமார் 7.5 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆப்போசிட்டில் மாடு இருக்குன்னு சொன்னல, அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப கிட்ட போக முடியாது, வேலி போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவில் கிராமங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்காது. சவுத்தில் ஒரு மாதிரி இருக்கும், ஈஸ்டில் ஒரு மாதிரி இருக்கும், நார்த்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமத்துக்கும் பஞ்சாபில் இருக்கிற கிராமத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் இல்லைங்க, அது மாதிரி தான். இன்னைக்கு வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்க கிராமத்து பயணம் வந்து ஒரு சீரிஸ். நிறைய வில்லேஜ் நம்ம விசிட் பண்ண போகிறோம். நிறைய புது புது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நமக்கு அக்கௌண்ட் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணாதவங்க அதில் ஃபாலோ பண்ணுங்க. சேம் நேம் தான், வே டு கோ தமிழ். அதில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுனாலும் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாகவே பார்ப்போம். வே டு கோ. பாய்.